எவ்வளவு நீ அண்ணனோட பயணிச்சு பாரு. வானூர்தி நிலையத்தில் நான் படுற பாட வேணா பாரு. காலையில் போடுற சிட்டப்ஸை விட அங்கே போடுற சிட்டப்ஸ் அதிகம். உட்காருவேன் அண்ணன் ஒரு படம் எந்திரிக்கணும், உட்காருவேன் அண்ணன் ஒரு படம் எந்திரிக்கணும். உனக்கு தெரியுமில்ல, ஒரு வெள்ளைக்காரன் என்னை பாட்டே இருக்கான், இவன் யாரு கருப்பா திணின்னு போயலாம் இருக்கான், வரவே மரம் படம் எடுத்துக்கிட்டு இருக்கான், இவன் யாருன்னு தெரியல. அப்புறம் அவன் கேட்டான், நான் சொன்னேன் இந்த மாதிரிப்பா அப்படின்னொன்னே, ஓ எக்ஸ்கியூஸ் மீ, டேக் ஒரு செல்ஃபி. அவன் என்னோட எடுத்துக்கிட்டான். மதுரையில் ஒரு விண்ணூர்தி நிலையத்தில் ஒரு பொண்ணு, அதோட சின்ன குழந்தை எங்களோட ஏறுது. அது ஏறும்போது வட இந்திய பெண், அது இது பீகாரோ அது பஞ்சாபோ. அது மதுரை ஏர்போர்ட்டில் என்னை பார்க்குது. விண்ணூர்தி நிலையத்தில் எல்லாரும் படம் எடுக்கிறான். திருப்பி பேருந்துக்குள்ளே நம்மளை இறங்கி அங்கே எல்லாரும் எடுக்கிறான். திருப்பி இறங்கி போகும்போது எல்லாரும் எடுக்கிறான். கடைசியாக அது நீங்கள் என்னை கேட்டுச்சு, நீங்கள் யார் தான்? அப்போ தம்பி கூட இருந்த தம்பி சொல்கிறேன், அந்த மாதிரி அப்படின்னு, என் பொண்ணை நீங்கள் வச்சுக்கிறீங்களா, நான் ஒரு படம் எடுத்துக்கிட்டா அப்படின்னு. அது இங்கிலீஷ், சரி எடுத்துக்கிறேங்க தேங்க்யூ அப்படின்னு. படம் எடுக்கிறது எல்லா நேரமும் இல்லை. என் தங்கச்சி கணவர் இறந்து போயிட்டாரு, நான் என் மனைவி போய் மதுரை விண்ணூர் நிலையத்தில் இறங்கி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கே 10 பேர் படம் எடுக்கணும்னு நிற்கிறான். நம்ம எதையுமே காட்ட முடியாது. எடுத்தேன், அப்பவும் சிரித்து தான் எடுத்தேன். அந்த நேரம் ஒரு மன வலி இருக்கும்ல, ஏண்டா இந்த பிறப்பு அப்படின்னு. இந்த செல்ஃபோனில் கேமரா வச்சு கண்டுபிடிச்சான் பாருங்க, அவன் மாட்டு எனக்கு சிக்கனான்னு வச்சுக்கிறேங்க. டே நீதானா அது, அவனை கொண்டுட்டு தான் விடுவேன். அது மாதிரி ஒரு ஒழுங்குக்கு வந்துடணும். அப்போ ஊடகமாக எப்படி என்ன பண்ணுறேன்னு, தங்கச்சி இளவஞ்சி அண்மையில் ஒரு காணொலி போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நிறைய கருவியெல்லாம் இல்லை, இப்படி வச்சுட்டாங்க. ஒரு தன்படம் எடுக்கிற செல்ஃபி எடுக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. வச்சுட்டு பேசுகிறாங்க. அப்படியே நீங்கள் பேச வேண்டியதான். நாங்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மருத்துவ பாசறை சார்பாக நாங்கள் நடத்தின முகாமில் 100க்கும் மேற்பட்டவர்கள் நாங்கள் குருதி கொடை கொடுத்தோம். மரம் நடுற விழாவிலே நாங்கள் 100கணக்கான மரக்கன்றுகளை நட்டோம். அதே உறவுகள் எல்லோரும் பெரும் எண்ணிக்கையில் பங்கு பெற்றார்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் இந்த பணியை. மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். அதனால் நாங்கள் தொடர்ந்து செய்வோம். இவ்வளோ தான் செய்தி. நீங்கள் ஒரு கருத்தை பேச நினைக்க மேடையில் வாய்ப்பு இல்லை. அந்த கருத்தில் சொல்ல வந்தது சொல்ல முடியல, அப்படியே பேசி ஏற்றி விடுங்க நம்மளுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு. அது பரப்பி விட்டுரும், அவ்வளோதானே. உங்கள் பகிரி குழுவில் போடுங்க, அது அப்படியே போகும். நீங்கள் நமக்கு நாமே ஊடகமாக மாறிக்கிறோங்க. ஏன்னா நம்ம இல்லை, நமக்கு எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டில் பீரங்கி இல்லை, துப்பாக்கி இல்லை, வேல் இல்லை, வெட்டர்வா இல்லை, ஒன்றும் இல்லை. தொடப்ப கட்டக்கம்பு இருக்குது, எடுத்துக்கிட்டு கிளம்பிற அடி, அதை வச்சு அடி. அந்த தொடப்ப கட்டக்கம்பு தான் இந்த உனக்கிட்ட இருக்கிற செல்ஃபோன். அதையே நீ மீடியாவாக மாற்று, வேற வழி கிடையாது. இதை இந்த தேர்தலில் நீ பயன்படுத்து. இப்போ ஒரு கூட்டமா நீ என்ன செஞ்சிருக்கணும், நாளை அண்ணன் சீமானவர்கள் தலைமையிலே இந்த அரங்கத்திலே திருச்சி நாம் தமிழர் கட்சியின் கட்டமைப்புக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. அன்பு உறவுகள் அனைவரும் வருக. நீங்கள் எல்லாருமே பேசி போட்டிருந்துருக்கலாம் இந்த தேதி இந்த நேரம்னு. இதுக்கு போஸ்ட்டு, இதுக்கு ஒரு செய்தித்தாள் விளம்பரத்தை தாண்டிய செய்தியை இதில் நம்ம கொண்டு போக முடியும். நாம் சிற்றெரும்புகள், ஒரு சென்னாய், ஒரு கழுதப்புலி, 1 கிலோ கறியை அப்படி கவ்விட்டு போயிடும், 1 கிலோ கறியை. ஆனால் 1 கோடி எறும்புகள் சேர்ந்து ஒரு வலிமை மிக்க மிருகம் தூக்கி போன அதே எடையை 1 கோடி எறும்புகள் சேர்ந்து தூக்கிட்டு போயிடும். ஆனால் அது எண்ணிக்கையில் ஒன்றிணைந்து நிற்கும். நீங்கள் எறும்பை, நீங்கள் ஐயா நக்கீரன் எழுதின எறும்பு 6 கால் மனிதர்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறத நீங்கள் படிக்கணும். ரொம்ப சின்ன புத்தகம். இந்த மாதிரி 1 கோடி எறும்பு இருந்தாலும் ஒரே மூளையாகத்தான் இயங்குங்கிறான். அது ஒரு தங்கச்சி, சுவிஸில் இருக்கிற வழக்கறிஞர் தங்கச்சி, அந்த எறும்புகளையும் தலைவரை நம்ம இயக்கத்தையும் ஒப்பிட்டு ஒரு காணொளி வந்தது. அது இருக்குது, நீங்கள் தட்டி பார்க்கலாம். எத்தனை போராளி இருந்தாலும், எத்தனை தலைவர் இருந்தாலும் தலைவன் கட்டளை ஒரே ஒரு மூளை தான் இயங்குனாங்க. எறும்பு அதே மாதிரி தான் இயங்கும். முன்னாடி போகிற எறும்பு கட்டையில் ஏறி போகுதா போகும், பாறையில் ஏறி போகுதா போகும், தண்ணியில் நீஞ்சி போகுதா போகும், மரத்தில் ஏறி போகுதா போகும். ஏன், எதுக்கு, என்ன கேள்வி எதையும் கேட்காது. அப்போ 1 கோடி எறும்பு இருந்தாலும் ஒரே மூளையாகத்தான் இயங்குங்கிறான். அதான் எறும்பு நீ பார்த்தீங்கன்னா சாரையா ஒரே மாதிரி போக காரணம் அந்த ஓர்மை தான். அந்த வேலையைத்தான் நாம் இப்போ செய்யணும். நம்மக்கிட்ட வலிமை இல்லை என்பதை நம்ம ஒத்துக்கணும். அப்போ எப்படி அதை வலிமையாக்குறது? எவனு நம்மளை செய்தி படிக்கல, நாமளே படிப்போம்டா, அவ்வளோதான்.
இது எந்த மாதிரி? தலைவர் என்ன நினைக்கிறார்? ஆயுதம் இல்ல, ஆயுதம் வாங்க காசு இல்ல, என்னடா இருக்கு? உயிரையே ஆயுதமாக்கும்டா, அடா நெஞ்சில குண்டை கட்டி பாயிடா, முடிஞ்சு. அப்படிதானே? அங்கே இருக்க நீ ஒரு மகள் இலங்கை இராணுவத்தினுடைய கடற்படை இராணுவத்தின் மொத்த கட்டமைப்பையும் ஒரே மகள் அந்த கப்பலை தகர்த்து வீசி எறிஞ்சிட்டா. ஒரே மகள் தான். ஒன்னால எனக்கு கற்பனை பண்ணி பார்க்க, 30 கிலோமீட்டர் 13 மணி நேரம் நீங்கியிருக்கா. அடர்ந்த இருள் கடல், குளிர்ந்த கடல், அதுக்குள்ள ஒற்றை மகளா ஒரு பெண்மகள் நீஞ்சி போறா. எதிரி நாட்டு கப்பலை தகர்த்தணுங்கிற நம்பிக்கையில போறா. அப்படின்னா பாத்துக்கிறீங்க. அதுக்கு முதல் நாள் அது காய்ச்சல். காய்ச்சல்னு சொன்ன தலைவர் போவனான்ட்டு சொல்லாமலே போய் தகர்த்தெறிஞ்சிட்டா. அந்த உறுதி நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அது அதுக்கு அதுக்கு தான் அர்ப்பணிப்புங்கிறது, ஈடுபாடுங்கிறது. அதை செய்யணும். வெல்ல முடியாதெல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்காத. நீ இந்த இடத்துக்கு வருவாய்ன்னு யாராவது நினைச்சியா? நீ முத கட்சியில் சேரும்போது இப்போ சொல்ற 3வது பெரிய கட்சி ஆகிட்டோம், நம்ம இவ்வளோ வாக்கு போட்டிருக்கான்னு. டே, ₹1 கொடுக்காம 35 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிறது பெருசு. அதை 40 லட்சமாக மாற்றி இருக்க முடியும் நம்மளால. நம்ம அதை செய்யலை. ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் வாக்கு சில இடத்துல 150 வந்திருக்கு, 160 வந்திருக்கு, சில இடத்துல 80 வந்திருக்கு, 65 வந்திருக்கு, இந்த 1,08,000 வந்திருக்குன்றாரு. இப்படி எல்லா இடத்துலையும் 1 லட்சம் தான். 40னா 10 விழுக்காடு. இப்போ 8ல் இருக்கோம், 10 விழுக்காடு, 2 விழுக்காடு குறைஞ்சது நம்மளால தான். இந்த வாக்கக முகவர் போடலை. வாக்கக முகவர் போடாத வாக்ககங்கள் இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போடாத வாக்ககம் ஏதாவது இருக்குதான்னா இல்லை. எல்லாத்துக்கும் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஆள் இருந்தா இந்த பிள்ளைய வென்றுவாங்கன்னு மக்கள் நமக்கு வாக்கு செலுத்திடுவாங்க. இப்போ அதை நோக்கிய பயணம்தான் இது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ணுறோம்? பணியை பிரிக்கிறோம். நம்மளுடைய கோட்பாடு எளிய சுமை, இனிய பயணம். சுமை குறைவு, சுகமான பயணம். அப்ப 100 கிலோவை உன் தலையில வைக்கிறது இல்ல, 10 கிலோவா பிரிச்சு கட்டி 10 பேர் தலையில வைக்கும்போது நடை தடுமாறாது, கணம் சுமையா இருக்காது, பயணம் கைவீசி என்ன மச்சான் ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டுற மாதிரின்னு வச்சுக்க, அவன் பாட்டு கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப நீ மொத்தமா 100 கிலோவை ஒரு ஆள் சுமக்காம 10 கிலோவா பிரிச்சு கட்டி சுமக்கணும். இதுதான் இப்ப நம்ம செய்ய போற வேலை. அப்ப என்ன பண்றது? அண்ணன் முசிறின எத்தனை பூத்து தம்பி, எத்தனை வாக்ககம்? 300ன்னு 3ஆ பிரி. இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நிலப்பரப்பு 4ஆ பிரி. இல்ல ரொம்ப 6 தொகுதியா கூட பிரி. 60 தொகுதியா வச்சுக்க, 50 தொகுதியா வச்சுக்க, 50 வாக்காம வச்சுக்க. யார் கேட்க போறா? எவன் வழக்கு போட்டு நம்மளை எஃப்ஐஆர் போட்டு நம்மளை விசாரணை கூப்பிட போறான்? ஒன்றும் பண்ண முடியாது. போட்டவனே நம்மளை விசாரணை கூப்பிட்டானா என்ன? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தம்பி, அவன் ஏதோ நம்மளை ஏதோ சின்ன பிள்ளை கோழி குண்டு அடிக்கிற பையங்க நினச்சிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு தர்றாங்க. நீ என்ன பண்ணணும்? உனக்கு எது வசதியோ, நான் சொன்னேன் 10 வாக்ககம் ஒரு ஒன்றியமாக பிரிச்சுக்க, அல்லது 4 வாக்ககம் ஒரு வட்டமாக பிரிச்சுக்க. மாநகராட்சினா 2 வட்டம் ஒரு பகுதியாக பிரிச்சுக்க உன் வசதிக்கு. ஆனால் முடியல, அப்போ நான் 5 வாக்ககம் ஒரு ஒன்றியமாக பிரிச்சுக்கிறேன், பிரிச்சுக்க. அப்படி பிரிக்கும்போது ஒன்றிய தலைமை பார்த்துக்க. இப்போ ஒரு வாக்ககம் 10 பேர் வந்துட்டானா அல்லது 8 பேர் வந்துட்டானா? இப்போ பாரு, 10 வாக்ககம் ஒரு கிளை ஆயிடுச்சா, ஒன்றியம் ஆயிடுச்சா? ஒரு கிளை 10 கிளை ஒரு ஒன்றியம் ஆயிடுச்சா? ஒன்றிய தலைமை, தலைவர், செயலாளர், பொருளாளர் போட்ட துணைத் தலைவர்கள், இணைத்துணை செயலாளர், செய்திப்பிரிவு செயலாளர் 8 பேர். இங்கே ஒன்றியத்துக்கு வரும்போது பாசறை போடணும். மாணவர், இளைஞர், மகளிர் எல்லாம் போட்ட திருப்பி இங்கேயே 6-7 ஒன்றியம் வருது, ஒன்றிய தலைமை. அப்படி எத்தனை ஒன்றிய தலைமைகள் உள்ளடக்கி ஒரு தொகுதி தலைமை. 100 பூத்துக்கு ஒரு தொகுதி அல்லது 80 பூத்துக்கு ஒரு தொகுதி தலைமை, தலைவர், செயலாளர். அங்கே ஒரு 8 பேர். அங்கே பாசறைகள், மாணவர், இளைஞர் இருக்கிறவரை போடு. அப்போ ஒரு தொகுதி ஏற்கனவே இருக்கிற முசிறி அல்லது கிழக்கு தொகுதி அல்லது மேற்கு தொகுதி அல்லது மண்ணச்சநல்லூர், இது பிரிக்கப்பட்டு ஒரு தொகுதி 3 பிரியும் போது அதுவே ஒரு மாவட்டமாக மாறிக்குது. ஒரு தொகுதி ஒரு மாவட்டம், ஒரு தொகுதி ஒரு மாவட்டம், 2 தொகுதி ஒரு மண்டலம். அங்கே ஒரு மண்டல நிர்வாகி, ஒரு மாவட்ட நிர்வாகி, மாவட்டத்துக்குள்ள 3 தொகுதியாக பிரித்தோம். 3 தொகுதி நிர்வாகி, கிழக்கு மேற்கு நடுவண் தொகுதி பிரித்தோம். இதை கண்காணிக்க
ஒரு 4 தொகுதி 5 தொகுதி 2 மண்டலத்தை கண்காணிக்க ஒரு மாநில ஒருங்கிணைப்பு, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் போல், மின் மாற்றி போல் அண்ணன்ட்ட இருந்து அவருக்கு வருது, ராஜேஷ்க்கு வருது, இல்லை பிரபு தனபால்கிட்ட வருது, அல்லது அங்கேருந்து வேற ஒருத்தருக்கு போகுது, அங்கேருந்து அவர் மண்டலத்துக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, அங்கேருந்து மாவட்டத்துக்கு போகுது, மாவட்டத்துலேருந்து தொகுதிக்கு போகுது, தொகுதியிலேருந்து ஒன்றியத்துக்கு போகுது, ஒன்றியத்திலிருந்து கிளைகளுக்கு பரவுது. இதுதான் கட்டமைப்பு, இதுதான் வழித்தடம், இதுதான் சரியா கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு ஒழுங்கை கொண்டு வந்துட்டீங்கன்னா உன்னை வெல்றதுக்கு இன்னொருத்தன் பிறந்து கூட வர முடியாது. அவ்வளோ பெரிய வலிமையான படையாக இது மாறிடும்.